إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لنبي أن يغل ومن يغل يأت بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون وقال الله وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا وقال نبينا مصطفى حبيبنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وسلم يوفقه لأمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். இவ்வளவுக்கு இறுதியாக வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஜ்தபா முஸ்தபா ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கையான விலை மதிக்க முடியாத சுன்னாக்களை வாழ்வில் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளை மதித்து அல்லாஹுடைய கண்ணியமான சங்கையான இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ தடை செய்தார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவன் மிகவும் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், கருணையுள்ளவன். அவனுடைய தண்டனை விடவும் அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கம் மேலானது. குர்ஆன்ல பல இடங்கள்ல அவனை பற்றி அவன் சொல்லும் போது அவன் கஃபூர், அவன் கஃபார், அவன் காஃபிர், அவன் மன்னிக்க கூடியவன், அனைவருக்கும் மன்னிப்பை கொடுக்க கூடியவன், மன்னிக்க கூடியவன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது எந்தொரு அடியார்களையும் எந்தொரு அடியானையும் அல்லாஹ் இன்னல்லாஹ லா யظ்லிமுன் நாஸ ஷைஆ, அல்லாஹ் அநியாயம் செய்வதே கிடையாது. அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு அநீதியையும் இழைப்பது கிடையாது. வமா ரப்புக பிظல்லாமின் லில் அபீத், அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சொல்லும் போது, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் என்பதை நான் என் மீது ஹராமாக்கியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் என்பதை நான் என் மீது ஹராமாக்கியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும் போதெல்லாம் சிலர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்கிறான், சிலர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னுடைய முகத்தை பார்ப்பது கிடையாது, நான் எவ்வளவு நல்லமல் செய்கிறேன் ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடப்பது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் சில மனிதர்களை சோதிக்கும் போது இரண்டு வகையாக சோதிப்பான். ஒன்று ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக சோதிப்பான், இன்னும் சிலர்களை அல்லாஹ் அந்த மனிதனுடைய மேலில் வைத்திருந்த அன்புக்காக சோதிப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது அன்பு வைத்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பான். ஒரு மனிதனுக்கு நோய் வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அந்த மனிதன் சுவர்க்கத்துக்கு போவதற்கு நன்மைகள் போதாமல் இருக்கும். அதனால் அல்லாஹ் ஒரு நோயை கொடுப்பான். அந்த நோயின் மூலமாக அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க வைத்து அந்த மனிதன் அந்த நோயோட மௌத்தாக்க வைத்துருவான் அல்லாஹ். இது அல்லாஹ் அந்த மனிதனின் மேல் வைத்திருக்கக்கூடிய கருணை. ஆனா இன்னும் சிலர்கள் சோதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம போகும். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போகும். அவர்களுடைய குடுக்கல் வாங்கலில் பரக்கத் இல்லாம போகும். எதற்காக என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பாவங்கள். ஒன்று இருக்குது பாவம் செய்யறது. பாவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒரு வகையான பாவம் இருக்குது பாவம் செய்யறது. இன்னொன்று இருக்குது பாவம் செய்ய வைக்கிறது. நாங்க செய்யக்கூடிய பாவம் அது நாங்க அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யலாம். ஆனா இன்னும் சில பாவங்கள் இருக்குது எங்களால இன்னொருவர் பாவம் செய்வாரு. ஆனா அவர் என்னால தான் பாவம் செய்தார் என்பது எனக்கு தெரியாது. ஒருவர் பாவம் செய்யறாரு, ஒருவர் ஹராத்தை செய்யறாரு. ஆனா அந்த ஹராத்தை அவர் செய்யறது என்னால தான் செய்யறாரு என்பதை நான் உணர மாட்டேன். இது மிக பயங்கரமான ஒரு பாவம். கண்ணியமான சகோதரர்களே, உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு பிள்ளைக்கு நான் போனை கொடுக்கிறேன். போனை கொடுக்கிறது பாவம் அல்ல. ஆனா அந்த போனின் மூலமாக பிள்ளை பாவம் செய்து யாரால செய்து நான் கொடுத்த போனால மொபைலால அந்த பிள்ளை தவறான காட்சிகளையும் தவறான பாவங்களையும் பார்க்குது. ஆனா எனக்கு தெரியா அந்த பிள்ளை பாவம் செய்து. ஆனா அந்த பாவத்துல எனக்கு பங்கு இருக்குது. அதே போன்று என்னுடைய மனைவியை நான் தனியாக வெளியில் அனுப்புறேன் மஹரம் இல்லாம. அது மிகப்பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. அதன் மூலமாக பாவம் நடக்குது. ஆனா நான் எனக்கு விளங்குதில்லை. நான் கொடுத்த அனுமதியால தான் மனைவி பாவம் செய்றா, அதனால் எனக்கு பாவம் எழுதப்படுவது என்று சொல்லி எனக்கு என்னால் உணர முடியாது. இப்படி நிறைய பாவங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அதாவது பாவம் எங்களால இன்னொருவர் செய்யக்கூடிய நிலைமை உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம் தான் கடையில, அதாவது தொழிலாளர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்கும் நடக்கக்கூடிய பாவம். இன்னைக்கு பஜார எடுத்தா, இன்னைக்கு ஆபீஸ் எடுத்தா எல்லோரும் சொல்லக்கூடியது என்னண்டா, ஹஸ்ரத் எங்கட கடையில களவு போகுது, எங்கட ஷாப்ல களவு போகுது, எங்கட ஸ்டோர்ல களவு போகுது, பாவம் நடக்குது, நிறைய களவு போகுது. 100 CCTV போட்டமான களவை தடுக்கலாம் இருக்குது. நாங்க எல்லா வகையிலும் மதக்குரிய ஏற்பாடுகளை செய்யறோம். ஆனா களவு போகுது. ஏன் களவு போகுது? ஒரு ஷாப்ல, ஒரு பஜார்ல, ஒருவருடைய நிறுவனத்துல, ஒருவருடைய ஸ்டோர்ல களவு போகுதுண்டா நல்ல விளங்கிக்கோங்க, பரக்கத் இல்லாம போக போகுது. அந்த இடத்துடைய பரக்கத் இல்லாமல் போக போகுது. ஒரு இடத்துல அடிக்கடி களவு நடக்குது என்று சொன்னா அந்த இடத்துடைய பரக்கத் இல்லாமல் போக போகுது என்பதற்குரிய அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சில விஷயங்களை தற்காலத்தோடு நடக்கக்கூடிய சில விடயங்களை வச்சு உங்களோட ஒரு முதாக்கரா செய்றேன். என்னை விட நீங்க அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இந்த துறையில கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க 2 வகையான மக்கள் இந்த மஜ்மால இருக்கிறீங்க. மஸ்ஜிதுல ஊழியர்கள் ஸ்டாஃபும் இருக்கிறீங்க, மறுபக்கத்தில் ஒவ்வொரு நிறுவனத்துடைய அதாவது மேனேஜர்மார், அதே போன்று அந்த நிறுவனத்துடைய CEO தலைவர்களும் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது களவுகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் உரியவர்களுடைய கடமைகளை சரியாமல் செய்யாத இருப்பதினால களவுகள் அதிகரிக்குது. உதாரணமாக நாங்க எல்லோரும் நினைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், இப்ப நான் பஜாருக்கு போக தேவையில்ல, இப்ப நான் ஸ்டோருக்கு போக தேவையில்ல, நான் செக் பண்ண தேவையில்ல, எனக்கு கீழால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வேலை செய்யறாரு, நான் ஏன் செக் பண்ணணும், நான் ஏன் இவருக்கு பின்னால போகணும், நான் வீட்டில இருந்து ஆபீஸ்ல இருந்து ஏண்ட CCTVல ஏண்ட மொபைல்ல நான் அதுகளை மெயின்டைன் பண்ணினா, அதை மானிட்டர் பண்ணினா போதும் என்று நினைக்கிறாரு. இப்ப ஷைத்தான் இதை பயன்படுத்துறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்கோணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பயங்கரமான ஒரு செய்தி எங்களுக்கு சொன்னார்கள். நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு எதிராகவும் வாதிட மாட்டார்கள். ஆனா 3 நபர்களுக்கு எதிராக லாயராகவே அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள். 3 நபர்களுக்கு எதிராக
அல்லாஹ்வுடைய தூதர் வாதிட வருவார்கள், லாயராக வருவார்கள். யா அல்லாஹ் இவர்களுக்கு தண்டனை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதரே எதிரியாக வருவார்கள். அப்படிப்பட்ட 3 பாவங்கள். ஒரு பாவம் என்னென்றா, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சத்தியம் என்று சொல்லி ஒன்றை செய்யாம இருக்கிறது. இரண்டாவது, ஒரு மனிதன் அதாவது ஹுர்ரான அதாவது அடிமையில்லாத ஒருவரை எடுத்து அடிமையாக விற்பனை செய்யறது. ஆனா 3வது சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஊழியர் தொழில் செய்யறாரு, ஒரு வேலையை செய்யறாரு, அந்த வேலைக்குரிய அவருக்குரிய சம்பளத்தை சரியான முறையில கொடுக்காவிட்டால், அவர் செஞ்ச அந்த வேலைக்கு உரிய போதுமான சம்பளத்தை கொடுக்காவிட்டால், அந்த ஊழியருக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய லேபர் கோட்டை நான் சொல்ல வரல, அந்த லேபர் கோட்டை அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எதிராக வருவாங்க, எங்களுக்கு எதிராக சாட்சிகள் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில அந்த இஸ்தாஃபுக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் வாதிட வருவாங்க. யா அல்லாஹ், இந்த நபருடைய சம்பளத்தை சரியாக இந்த பொஸ்மார் இந்த முதலாளிமார் கொடுக்கல, அதனால இவருக்கு எதிராக நான் நிக்கிறேன். யா அல்லாஹ், இவருக்குரிய ஹக்க உரிமையை கொடு. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க பொதுவாக இந்த இடத்துல நாங்க ஒவ்வொருவரும் சிந்திப்போம். மே 1ஆம் தேதி வந்தால் தொழிலாளர்கள் தினம் என்று நாங்க எல்லோரும் பார்க்கிறோம். ஆனா அது தொழிலாளர்களுடைய தினம் அல்ல, அது அரசியல்வாதிகளுடைய தினம். ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய கட்ச காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள், எனக்கு ஏண்ட கட்சியில எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று இது காட்டுவதற்கு பயன்படுத்ததை ஒழிய அது தொழிலாளர்கள் தினம் அல்ல. ஆனா இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாஃபுடைய ஒவ்வொரு ஊழியருடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுது. கண்ணியமான சகோதரருக்கு நிறைய இடங்களை பார்த்தா, பஜார்ல அநேகமான இடங்கள்ல நிறைய ஸ்டாஃப் மார், நான் எல்லோரையும் சொல்லல, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அநேக மாணவர்கள் இன்னைக்கு புதிதாக திருட பழகிட்டாங்க, கமிஷன் வைக்க பழகிட்டாங்க, பொஸ்ஸுக்கு தெரியாம துரோகம் செய்ய பழகிட்டாங்க, பொஸ்ஸுடைய கிளைண்ட்ஸ் அவர் தெரியாம பர்சனலாக எடுத்து வேற இடத்தால பொருட்களை எடுத்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அமைப்புல ஹராம் என்னென்று விளங்குதில்ல, பெரிய லெவல்ல இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்றா, இன்றைக்கு பொஸ்மாருக்கு அநியாயம் நடக்குது. நான் 2 சைடும் இன்ஷா அல்லாஹ் பேசுறேன். இந்த பெரிய அளவுல அநியாயம் நடக்குது. இது யாரால நடக்குது? கண்ணியமான சகோதரர், ஒரு காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இன்றைக்கு சில முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், பொஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க 2 அக்கவுண்ட் வைக்கிறாங்க. ஒரு அக்கவுண்ட் என்ன செய்யறாங்கன்னா, பர்சனலாக ஸ்டாஃப் பேர்ல அக்கவுண்ட் திறந்து வைக்கிறாங்க, கோடிக்கணக்கு பணத்தை அதுல பம்ப் பண்றாங்க. இந்த ஸ்டாஃப் மிடில் கிளாஸ் சேர்ந்தவர், இவருக்கு பல தேவைகள் இருக்கும். ஏன், இந்த பொஸ்ஸுக்கு 2 அக்கவுண்ட் இருந்தா கஷ்டம், மெயின்டைன் பண்ணலாம். ஆனா தெரியாம ஸ்டாஃபுடைய பேர்ல இன்னொரு அக்கவுண்ட திறந்து வைக்கிறாரு. இந்த ஸ்டாஃப் ஒரு நாள் கள்ளனாக மாறுறாரு, மாறியும் இருக்கிறார், கொலையும் செஞ்சிருக்கிறாங்க, பொஸ்ஸ கொலையும் செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாம் வியாபாரத்தை அழகாக சொல்லி தருவது. கஷ்டமான ஒருவருக்கு போய், நீங்க பசித்தவருக்கு போய் சும்மா ரைஸ கொடுக்கிறதுக்கும் பிரியாணி கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா இருக்கிற ஒருவரை நீங்க தூண்டிலாக பயன்படுத்துறீங்க. கண்ணியமான சகோதரனுக்கு நிறைய பேர் பிசினஸ் லைன்ல இன்றைக்கு விழுந்து வெளியில தலை காட்ட முடியாம இருக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தா நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம், எனக்கு கீழே வேலை செஞ்ச ஸ்டாஃப் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, ஏன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு, நான் ஹஸ்ரத் 10 மில்லியன், நான் 20 மில்லியன் இவருக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு செக்க கொடுத்தேன், செக்க மாத்தினாரு, ஆள் அட்ரஸ் இல்ல, அவரை அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம், அவருக்குரிய விசா, அவருக்குரிய என்ன நாட்டுக்கு போகணும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து சரிய சந்தர்ப்பம், எப்படி நாங்க எலிக்கூடுக்குள்ள எலிக்கு சாப்பாடு விக்கிறோமோ இதை போல ஸ்டாஃப் பாக்குறாரு, பொஸ் கிட்ட எப்ப பெரிய அமௌண்ட் வருவது, துரோகம் செஞ்சுட்டு போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஷாப்ல தெரியாம, பொஸ்ஸுக்கு தெரியாம அவங்க ஒரு கமிஷன் வச்சு பொருட்களை விற்கிறாங்க. ஆனா என்ன காரணம் என்றா, இதற்கெல்லாம் அடிப்படை அந்த கடையுடைய முதலாளியாக பொஸ்ஸாக இருப்பவர். ஏன், அவர் வெறுப்பதை இஸ்டாஃபாக மட்டும் தான் பார்க்கிறாரு, தீனுடைய நோக்கத்தோட பார்க்கல. அனைத்து ஸ்டாஃபையும் பார்த்து கேட்கிறாரு, 9 o'clock ஷாப் திறக்குது, ஏன் லேட் ஆகுறீங்க என்று கேட்ட பொஸ் ஒரு நாளும் கேட்கல, நீங்க ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்தீங்களா, எப்பயாவது கேட்டு இருக்கிறோமா, இன்னைக்கு துஹாவை தொழுதுட்டு வந்தீங்களா,
உங்களோட பொருளான தொழுகை எப்படி? யாருக்கிட்ட தொழுகை இல்லையோ அந்த இஸ்டாஃப் நீங்க உங்களோட ஷாப்ல வச்சு கொள்ளவான். யாருக்கிட்ட தொழுகை இல்லையோ அவர் பாவம் செய்ய பயப்பட மாட்டார். அவர் உங்களுக்கு கீழே அவர் MA BA PhD செஞ்சிருந்தாலும் அவருக்கிட்ட தொழுகை இல்லையா அவர் பாவம் செய்ய பயப்பட மாட்டார். எனக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, வருட கணக்குல அவங்களுக்கு கீழே அக்கௌண்டனாக இருந்த பலர்கள் பொய்யான கணக்குகளை செஞ்சு கோடி கணக்கு சொத்து அள்ளி கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவர் ஊரெல்லாம் கடனாகிட்டாரு போஸ். கண்ணியமான ஊழியர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுறேன், ஹராத்துல ஒரு நாளும் கைய வைக்கவானம். நீங்க நிம்மதியாக இந்த பூமிக்கு மேல வாழலாம். அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுறேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரயாணம் போறாங்க. ஒரு ஆட்டடையன் இருக்கிறார், ஆட்டடையன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுறாரு, எனக்கு ஒரு ஆடை தாங்க. இது நாங்க வளமையா கேள்விப்பட்ட சம்பவமாக இருக்கலாம், ஆனா இந்த சம்பவம் எங்களை மாத்தோம். எனக்கு ஒரு ஆடை தாங்க, நான் உங்களுக்கு பணம் தாரேன். அவரு சொன்னாரு, பொஸ் நம்பி ஏண்ட கையில் ஒப்படைச்சிருக்கிறாரு, ஏண்ட பொஸ் நம்பி ஏண்ட கையில் ஒப்படைச்சிருக்கிறார், எனக்கு தெரியலாம். இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு கமிஷன் தாரேன், பர்சனல் அமௌண்ட் தாரேன், நீங்க அதை எடுத்துக்கொண்டு பொஸ்ஸுக்கு விளங்கவாக போகுது, நீங்க என்ன செய்யுங்க, அதுல ஒன்று எடுத்து எனக்கு தாங்க. சொன்னாரு, எனக்கு அப்படி செய்யலாம், ஆனா என்னையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ் இங்க இருக்கிறார், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இஸ்டாஃப் எங்கட கடைக்கு வரணும், எங்கட ஷாப்புக்கு வரணும், எங்கட ஆபீஸுக்கு வரணும். நாங்க இன்டர்வியூ பண்ண போகல அவருடைய நாலேஜ பாக்குறோம், ஆனா தீன பாக்குறது இல்ல, அவருடைய தொழுகையை பாக்குறது இல்ல, அவருடைய ஈமான பாக்குறது இல்ல, அவருடைய குர்ஆன பாக்குறது இல்ல, அவர் எங்க வேலை செஞ்சார், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நாங்க தீன பார்க்க மறந்தோம். கொஞ்ச நாள்ல நாங்க வெளியில வந்துடுறோம். அவர் பொஸ்ஸாக மாறுறாரு, அவர் எங்களையே மாத்திட்டு அவர் பொஸ்ஸாக மாறு. அவர் சொன்னார், அல்லாஹ் எங்க பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்னையும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. ஆட்டு இடையனாக இருந்தவரை அல்லாஹ் அந்த எல்லா ஆடுகளுக்கும் முதலாளியாக எல்லாம் மாற்றினார், பொஸ்ஸாக மாற்றினார். கண்ணியமான ஊழியர்களே, கண்ணியமான இஸ்டாஃப்மார்களே, எந்த ஒரு பொருளையும் அது சிலர்கள் நினைக்கிறாங்க, நான் என்னால தான் பொஸ் வளர்ந்திருக்கிறாரு. நிறைய பேருடைய எண்ணம் என்னண்டா, அதாவது ஹதீஸ்ல வருவது, நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க பெண்ணை பார்த்து, உனக்கு நான் வாழ்க்கை தரலண்டா யாரு வாழ்க்கை தந்திருப்பாங்க. நிறைய ஆம்புல தன்னுடைய நெஞ்ச முன்னுக்கு போட்டு சொல்லுவாங்க. ஆனா ஹதீஸ் அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹு கைரன் நீங்க சொல்வதாக இருந்தா உங்களோட மாமாவை பார்த்து சொல்லுங்கன்றாங்க. உங்களோட மாமா உங்களுக்கு பொன் தராட்டி உங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னால தான் இந்த போஸ் பெரிய லெவல்ல வந்திருக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு, கொஞ்ச நாள் போகும் போது இவர் என்ன செய்யறாருண்டா, இவருடைய உரிமைகள் கடமைகள் சரியாக நிறைவேற்றப்படாத நேரத்தில் ஹராம் ஹலால் தெரியாவிட்டா இவர் கமிஷன் வைக்க ஆரம்பிக்கிறாரு, கமிஷன் வைக்க ஆரம்பிக்கிறாரு. பொஸ்ட பொருளையே என்ன செய்யறாரு, பொஸ்ஸுக்கு தெரியாம கமிஷன் வச்சு வெளியில விற்கிறாரு. கேட்டா சொல்றாரு, ஹலால், நான் பிடிச்ச கிளைண்ட், இது என்னுடைய கஸ்டமர், நான் கூட்டி வந்ததுனால எனக்கு ஒரு கமிஷன். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய ஜகாத்த என்ன செஞ்சாங்க, கலெக்ட் பண்ண அனுப்பினாங்க. இவர் வாராரு, ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஒவ்வொருவருடைய ஜகாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாராரு. அந்த போன இடத்துல கமிஷன் கிடைக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய புகாரில வரக்கூடிய ரிவாயத், இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால வந்து, யா ரசூலல்லாஹ், நான் கலெக்ட் பண்ண ஜகாத் எல்லாம் இதோ இருக்குது, இது எனக்கு கமிஷனாக கிடைச்சது, இது எனக்கு கமிஷனாக கிடைச்சது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு வார்த்தை, உங்களோட உம்மட வீட்டுல இருந்து இது கிடைச்சிருக்குமா? என்ன கேட்டாங்க? உங்களோட உம்மட வீட்டுல இருந்திருந்தா இந்த கமிஷன் கிடைச்சிருக்குமா? உடனே அந்த சஹாபி கிடைச்ச கமிஷனை கொடுத்துட்டாரு. கண்ணியமான சகோதரர்களே, என்னால பொஸ் மேல போகல, பொஸ்ஸால எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, பொஸ்ஸால எனக்கு வேலை கிடைச்சிருக்குது. நான் எத்தனை வருடம் வேலை செஞ்சாலும் அவருக்கு கீழே நான் ஒரு ஸ்டாஃபை ஒழிய என்னால் அவர் முன்னுக்கு வரல. தெளிவாக விளங்கிது. என்னுடைய முயற்சி, எனக்கு அல்லாஹ் ரிஸ்க தரத்துக்கு சபபாக என்னுடைய பொஸ் அல்லாஹ் வச்சிருக்கிறார். கண்ணியமான ஸ்டாஃப் மாறே, கண்ணியமான ஊழியர்களே, தொழில் செய்யக்கூடியவர்களே, நீங்க லைஃப்ல முன்னுக்கு வரணும் என்றா எங்கட லைஃப்ல முதலாவது ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். இந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் சிலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர்கள் கேள்விப்படாம இருப்பீங்க. இது ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தாக்கக்கூடிய ஒரு சம்பவம். சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல ஸ்டாஃப்மார் இருக்கிறாங்க.
அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ஒரு பெரிய கிரேப் தோட்டத்துல வேலை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியமானவர்களை ஹலாலாக சம்பாதிப்பதற்கு நான் என்ன சொல்றேன், ஒரு சில நேரங்கள்ல ஆலிம்கள் த்ரீவில் ஓட்டினா சிலர்கள் பாத்தீங்களா ஒரு ஆலிம் த்ரீவில் ஓட்டுறாரு, சிலர்கள் சொல்லுவாங்க ஒரு படிச்ச மனிதன் ஒரு வேலை செஞ்சவர் இந்த வேலை செய்யறாரு. நான் என்ன பர்சனல் கருத்து என்னண்டா, ஹலாலான தொழில் செய்ய யாரும் வெட்கப்பட தேவையில்லை. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. எங்கட ப்ரொஃபெசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. யாரும் போய் சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு மேய்ச்சாங்களா. ஹலாலான தொழில் செய்ய அது வெட்கப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்ல. இன்னொருடைய பணத்தை கொண்டு வைத்த வளர்க்கிறது தான் ஹராம். இன்னொருடைய பணத்தை கொண்டு இன்னொருக்கு முன்னால தலையை சொரிஞ்சு தலை குனிச்சிருந்து எடுத்து தன்னுடைய உடம்ப வளர்க்கிறது அதுதான் ஹராம். இதுதான் மார்க்கம் இருக்கு. ஹலாலான தொழில மார்க்கம் இருக்குல்ல. இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ன ஒரு தோட்டத்துல வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது பொஸ் வாராரு. பொஸ் வந்து சொல்றாரு, எங்கட என்ன பார்ப்பதற்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, பிசினஸ் வந்திருக்கிறாங்க, நல்ல கிரேப்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மரத்திலிருந்து ஒரு கிரேப் ஒரு கொலையை வெட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப பொஸ் என்ன செய்யறாருண்டா அந்த கிரேப்ஸ் வந்து எடுத்து சாப்பிடுறாரு. சரியான புளியாக இருக்குது. கிட்டத்தட்ட ரிவாயத்துகள் வருது 18 வருஷம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அந்த தோட்டத்துல பொறுப்பாக இருக்கிறார். இப்ப பொஸ் கேட்கிறாரு, சாப்பிட்டு பாக்குறாரு, சரியான புளியாக இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக், உனக்கு தெரியாதா நல்ல அதாவது இனிப்புள்ள பழத்தை வெட்டி வர புளியாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை தெரியுமா, இந்த தோட்டத்தை பராமரிக்கவும் இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றவும் தான் என்ன வச்சிருக்கிறீங்க ஒழிய எனக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட ரைஸ் தரல. இந்த 18 வருஷம் ஒரு பழத்தை கூட நான் சாப்பிட்டது கிடையாது. ஒரு பழத்தை கூட நான் இந்த வாயால சுவைச்சது கிடையாது. இதுதான் தக்குவா. இதுதான் பொஸ்ஸுக்கு கீழால் இருக்கக்கூடிய இஸ்தாஃப்களுடைய நம்பிக்கை. கண்ணியமான சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க. சில நேரங்கள்ல நாங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹராமாகும் போது சோதனைகள் பலமாறி வரலாம். சோதனைகள் பலமாறி வரலாம். அது நோயாக வரலாம், தலாக்காக வரலாம், அதே போன்று குடும்பத்துக்குள்ள ப்ராப்ளமாக வரலாம். இதெல்லாம் எதற்காக வருவதென்றா தெளிவாக விளங்கிக்கோங்க. எந்த இடத்துல ஹராம் இருக்குமோ அந்த இடத்துல ஹலால் ஒன்று சேராது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக அழகான ஒரு ஹதீஸ். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனுடைய துஆவை கபூல் செய்வார். ஆனா அவரு களவுல பொஸ்ஸுக்கு தெரியாம துரோகம் செஞ்சு அநியாயம் செஞ்சு பொஸ்ஸுடைய கிளைண்ட்ஸ தனியாக வரவழைச்சு தனியாக ரூம் போட்டு வேற இடத்துல இருந்து பொருட்கள் எடுத்து பெரிய துரோகங்கள் அநியாயங்கள் மோசடிகள் செஞ்சு இவரு லைஃப்ல முன்னுக்கு வாராரு. கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு வருவாரு. ஆனா திடீரென்று இவருக்கு துரோகம் செய்ய ஒருவர் உருவாகுவார், இவருக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒருவர் உருவாகுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவரு கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ் துஆவை கபூல் செய்றான். ஆனா மல்பசுஹு ஹராம், உடுத்த உடுப்பு ஹராம், வமத்அமுஹு ஹராம், சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், குடிச்ச பானம் ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, வளர்ந்த உடம்பும் ஹராம், எப்படி அல்லாஹ் இவருடைய துஆவை கபூல் செய்வார்? அல்லாஹ் எப்படி துஆவை கபூல் செய்வார்? அதனால கண்ணியமான ஊழியர்களே, பசித்தாலும் என்னொரு நிலைமை வந்தாலும் ஒரு நாளும் நாங்க ஹராத்துல கைய வச்சிட கூடாது. அதே நேரத்தில் மறுபக்கம் கண்ணியமான முதலாளிகளே, கண்ணியமான பொஸ்மாரு, கண்ணியமான பொறுப்புதாரிகளே, இந்த நாட்டுடைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டுடைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய கரண்ட் பில் கூட்டுற நேரத்தில் முதலாளிகளுக்கு மட்டும் கூட்டுறது கிடையாது. வாட்டர் பில்ல கூட்டுற நேரத்தில் பொஸ்மார்ட வீட்டுக்கு மட்டும் கூட்டுறது கிடையாது. உணவு பொருட்களுடைய விலைவாசிகள் கூட்டுற நேரத்தில் அதாவது பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்து கூட்டுறது கிடையாது. நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரே விலைவாசி தான். நாட்டில் எனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய இஸ்தாஃப், எனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய என்னுடைய ஊழியர் கஷ்டப்படுறாரு, முயற்சி செய்யறாரு, இன்னும் அவருக்கு சம்பளம் 35,000 தான், இன்னும் 25,000 தான். கண்ணியமான சகோதரர், அந்த ஒரு 35,000ல கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம் என்றா, நான் ஒரு இஸ்தாஃபாக நினைச்சு ஒரு மாசம் வாழ்ந்து பார்ப்போம். ஏழுமா ஏழாதா? பொதுவாக பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய சில சகோதரர்களுக்கு
ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் செலவு தான் அந்த 25 அந்த 10,000 என்பது 35,000 என்பது ஒரு ஃபேமிலியாக போய் சாப்பிடக்கூடிய ஒரு நாளுடைய சாப்பாடு. ஆனா ஒரு இஸ்தாஃபுக்கு ஒரு மாதத்துடைய வருமானம், ஒரு மாதத்துடைய கூலி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேலைக்கு ஏற்ற கூலியை நீங்க பேசிக்கோங்க. இன்னைக்கு சிலர்கள் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் 2-3 மணித்தியாலம் வாராங்க, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சம்பளம் நாங்க கொடுக்கணுமா? இல்ல ஒரு 8 மணித்தியாலம் வேலை செய்வாரு, இவ்வளவு பெரிய சம்பளம். கண்ணியமான சகோதரர்களே, நாலேஜுக்கு ஏற்றது போல சம்பளங்கள் மாறும். டாக்டர் கிட்ட போறோம், யாருமே டாக்டர் கிட்ட போய் ஒரு 10-15 அவர் இருந்து பேசணும் என்ற ஆசை இல்ல, அவருக்கும் ஆசை இல்ல. ஆனா அவருடைய அவரும் ஒரு 2 hours வந்துட்டு போவாரு. ஆனா ஒரு பேஷண்ட் கிட்ட 10,000 8,000 இருக்கிறாரு. ஒரு லாயர் வாராரு, ஒரு அட்வைஸ் பண்றாரு, அந்த ஒரு அட்வைஸுக்கு நாங்க கொடுக்கிற கணக்கு 10,000 12,000 என்று கொடுக்கிறோம். ஒரு சைனுக்கு நாங்க 12,000 10,000 என்று கொடுக்கிறோம். ஒரு இன்ஜினியர் வாராரு, பாக்குறாரு, அந்த பில்டிங்குடைய அமைப்புகளை சொல்றாரு, 10,000 20,000 கொடுக்கிறார். ஆனா கண்ணியமான சகோதரர்களை, நாலேஜுக்கு ஏற்ற சம்பளம், நாலேஜுக்கு ஏற்ற சம்பளம், வேலைக்கேற்ற நாலேஜ் இருக்கும், வேலைக்கேற்ற சம்பளம் இருக்கும். கண்ணியமான சகோதரர், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நிறைய பேர் நினைக்கிறது என்னென்றா, குறிப்பிட்ட அவர்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேலை செஞ்சிட்டா நான் ஏன் இவருக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நாலேஜ் உள்ள ஒவ்வொருவர்களும் மதிக்கப்பட்டார்கள், நாலேஜ் உள்ள ஒவ்வொருவரும் மதிக்கப்பட்டார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள், ஒரு பெரிய ஒரு கப்பல்ல ஒரு கூட்டம் பிரயாணம் செஞ்சு கொண்டு போறாங்க. திடீரென்று கப்பல் அதே இடத்தில் ஸ்தம்பிச்சுட்டு, அந்த இடத்துல இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு, கப்பலுடைய இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு. இப்ப அதற்குரியவர்கள் வெளிநாட்டு இருக்கிறாங்க, அதற்குரிய இன்ஜினியர்ஸ் மாற கூட்டிவாருன்னு சொன்னா 2 days போகும். இல்லன்னு சொன்னா இந்த கப்பல் ஒரு நாள் ஆபரில் இருந்தா இதற்குரிய டெமரேஜ் கட்ட வேண்டிய தேவை வரும். இப்ப என்ன செய்யறது? ஒருவர் சொல்லுறாரு, எங்கட இடத்துல ஒரு கிராமத்தில் ஒருவர் இருக்கிறாரு, அவரும் இந்த வேலைகளை பார்ப்பாரு. அந்த மனிதன் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த கப்பலுடைய என்ஜின்கள் எல்லாம் பார்த்துட்டு 2-3 நெட், அதாவது அதனுடைய ஆணிகளையும் இருக்கிட்டு சுத்தியில் எடுத்து இன்ஜின்ல 2 தட்டு தட்டினாரு. தட்டினத்தோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்ப கேட்டாங்க, உங்களோட கூலி என்ன? சொன்னாரு, என் கூலி 1,00,000. வந்தது 5 நிமிடம், வந்தது 10 நிமிடம். இந்த 10 நிமிடத்துக்கு நாங்க 1,00,000 தரணுமா? சரி, எங்களுக்கு பில்ல போட்டுட்டாங்க. சொன்னாரு, நான் வந்த 3 wheel செலவு, வந்த செலவு எல்லாம் போட்டா ஒரு 10,000 வருவது. இப்ப 19,000 அவருடைய கூலி எழுதியிருக்கிறாரு. எதற்காக? சொன்னாரு, எங்க அடிச்சா இந்த இன்ஜின் வேலை செய்யும் என்ற நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜுக்கு தான் 90,000, அந்த நாலேஜுக்கு தான் 90,000. வந்த செலவு வந்து 10,000 தான். அதே போல கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருடைய நாலேஜ பாருங்க. அந்த நாலேஜ் கேட்ட நீங்க கூலிய கொடுத்தா அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்கண்டா, ஒரு நாளும் திருடர்களாக மாற மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்டா, அந்த நாலேஜ் எப்ப திருட்டாக மாறுதுண்டா, அந்த நாலேஜ் வச்சு எப்ப பொஸ்ஸ கீழே போடுறாருண்டா, அந்த நாலேஜுக்குரிய சரியான கூலி கொடுக்கப்படாததினால இவர் திருடராக மாறுறாரு. ஏன்னா பொஸ்ஸ விட அவருக்கு நாலேஜ் இருக்குது, இவருடைய அனுபவம், ஆனா அவருடைய நாலேஜ். இப்ப எப்படி இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி பொஸ்ஸ ஏமாத்தலாம்? மார்க்கம் தெளிவாக ஒவ்வொன்றையும் அழகாக எங்களுக்கு பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். பிளீஸ் பண்ணி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஷாப்லையும் இருக்கக்கூடிய பொஸ்மார பார்த்து சொல்றேன், ஒவ்வொரு மாதம் நீங்க ஒரு நாளை ஒதுக்கி ஸ்டாஃபோட ஒன்றாக எங்கேயாவது அழைச்சு கொண்டு போங்க. அங்க போய் தீனுடைய அமைப்புல அவர்களுக்கு தாவத் கொடுங்க. அவங்களுக்கு தீனுடைய முதாக்கராக்கள, அவங்களுடைய தொழுகைகளை, அவங்களுடைய குர்ஆன்களை, அவங்களுடைய வாழ்க்கை நிலைகளை கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்குரிய உரிய சம்பளங்களை கொடுங்க. பிளீஸ் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஊழியருடைய, ஒரு வேலை செய்யக்கூடிய ஊழியருடைய வேர்வை காய்வதற்கு முன்னால அவருடைய சம்பளத்தை கொடுத்துடுங்க. அவர் ஏதாவது தவறு செஞ்சிட்டா, இல்ல நாங்க தரமாட்டோம், உங்களால் ஏழுமானத்தை பாருங்க என்று சொல்லிடவான சொன்னீங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் எதிராக வந்து நின்றுடுவாங்க. வேர்வை காயிரத்துக்கு முன்னால் ஒரு வேலை செஞ்சிட்டாரா, அவருடைய சம்பளத்தை நீங்க கொடுத்துருங்க. அதே நேரத்துல சம்பளத்தை பேசாம ஒரு வேலையும் கொடுக்கவும் வானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலர்கள் வேலைக்கு வந்தா சொல்லுவாங்க, இவர் எங்கடா ஆள்தான், நீங்க வேலை செய்யுங்க, பார்த்து பேசிக்கொள்ளலாம். இல்ல, மார்க்கத்துல அது ஹராம். அது உங்களோட ஆளோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆளோ யாராக இருந்தாலும் ஒருவர் வேலைக்கு வந்தா மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நஹா அனில் இஸ்திஜாரில் அஜீர் வலை யுபையி,
ஒரு வேலையை நீங்க ஒப்படைக்க முன்னால் அதனுடைய ரேட்டை பேசிடுங்க. ரேட்டை பேசி நீங்க வேலையை கொடுங்க. இல்ல வேலை செஞ்சதுக்கு பின்னால இப்ப நீங்க ரேட் பேசுறது முறை அல்ல என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இருதரப்பையும் வேலை செய்யக்கூடிய இஸ்தாஃபையும் முதலாளிகளுக்கு நம்பிக்கையாக, துரோகம் செய்யாம, ஏமாற்றாதவர்களாக, அநியாயம் செய்யாதவர்களாக, நல்ல தக்வா உள்ள, சிஃபத்துள்ள, பக்குவமுள்ள ஊழியர்கள் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதே போன்று முதலாளிகளாக, பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஊழியர்களுடைய ஹக்குகளையும் கடமைகளையும் சரியாக பேணி நடக்கக்கூடியவர்களாகவும் அவர்களோடு இரக்க சுபாவம் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எந்த உண்மையான வியாபாரிகளை நீ நாளைக்கு மர்மேல நபிமார்களோட சுகதாக்களோட வைப்பாயோ அப்படிப்பட்ட வியாபாரிகளாக இந்த மஜ்மால் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களோட பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் வாதிட வருவார்களோ அப்படிப்பட்ட பாவத்தை விட்டும் எங்கள் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. எங்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே நாளை மறுமையிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். கொடுக்கக்கூடிய கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆக்கி வைக்கிறியா அல்லாஹ். வறுமையை கொண்டு எங்களை சோதிச்சிடாதையா அல்லாஹ். வறுமையை கொண்டு எங்களை சோதிச்சிடாதையா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலும் முன்ன பயந்து அஞ்சி தக்வாவோட ஹலால பேணி நடக்கக்கூடியவர்களாக, ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய